Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, உளுத்தங்களி, அதுவும் கருப்பு உளுத்தம்பருப்பை வச்சு இந்த களியை நம்ம செய்ய போகிறோம். நார்மலாக சாப்பிட்ற உளுத்தம்பருப்புலேயே நிறைய சத்து அடங்கியிருக்கு. அதை விட பல மடங்கு இந்த கருப்பு உளுத்தம்பருப்பில் அடங்கியிருக்கு. நம்மளுக்கு இட்லி தோசை நல்லா ஒயிட்டாக வரதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த உளுத்தம்பருப்பு மேலே இருக்கிற அந்த பிளாக் கலர் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா பாலிஷ் பண்ணி விற்கிறாங்க. நாமளும் அதை வாங்கி தான் சாப்பிட்டுருக்கோம். பட் அந்த பிளாக் கலர் ஸ்கின்ல தான் கால்சியம், பாஸ்பரஸ் ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட்டில் இருக்குது. நாம் அதை நீக்கிட்டு சாப்பிடும்போது நம்ம அந்த கால்சியம், பாஸ்பரஸ் 2 சத்தையும் நம்ம இல்லாமல் தான் சாப்பிட்டுருக்கோம். இந்த உளுத்தம்பருப்பில் பொட்டாசியம் அதிகமாகவே இருக்கிறதால பிளட் ப்ரெஷர் லெவலை கண்ட்ரோலில் வச்சுக்குது. சுகர் பேஷண்ட் தாராளமாக சாப்பிட்லாம். ஏன்னா இதில் நார்ச்சத்து அதிகமாக அடங்கியிருக்கு. நம்ம உடம்புல இருக்க இன்சுலின் லெவலை நேச்சுரலாகவே அதிகமாக இது சுரக்க செய்யும். ஸோ இதனால் சுகர் லெவல் கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ அவங்க தாராளமாக சாப்பிட்லாம். இந்த கிட்னிலலாம் ஸ்டோன்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்களா, இதை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது அந்த ப்ராப்ளம்லாம் நம்மளுக்கு வராது. நெக்ஸ்ட்டு உடம்பு மெலிசா இருக்கிறவங்க, ரொம்ப வீக்கா இருக்கிறவங்க, பெண்கள், குழந்தைகள் சொல்லிட்டு இவங்களுக்கெல்லாம் வாரத்துக்கு கட்டாயம் 3-4 தடவையாவது சாப்பிட்டு வரும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இவ்வளோ சத்து இருந்த இந்த உளுந்தங்களியை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம உளுத்தம்பருப்பை வறுத்து எடுக்கணும். அதுக்காக நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். எந்த கப்பில் வேணாலும் நீங்கள் மெஷர் பண்ணி எடுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. லோ ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணிக்கிங்க. இந்த உளுத்தம்பருப்புலேருந்து நல்ல ஒரு வாசனை வரும். அது வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நாம் போட்ட உளுத்தம்பருப்பு ஒரு முக்கால்வாசி நல்லா ஃப்ரை ஆன உடனே இதில் ஒரு சின்ன துண்டு சுக்கு நான் சேர்க்குறேன். ஒரு 2 ஏலக்காய் சேர்க்குறேன் ஃப்ளேவருக்காக. இது போடும்போது நல்லாயிருக்கும் உங்களுக்கு களி. இது ஆப்ஷனல் தான். இது இல்லாமல் கூட நீங்கள் செய்யலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இந்த உளுத்தம்பருப்புலேருந்து நல்ல ஒரு வாசனையாக வருது. இப்போ நம்ம இதை வேற ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு அதே பேனில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடலை சேர்க்குறேன். இதையும் போட்டு ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். உடச்ச கடலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஓவர் ஃப்ரை பண்ண அவசியமே இல்லை. சீக்கிரமாகவே இது ஃப்ரை பண்ணிடும். ஏன்னா ஆல்ரெடி இந்த கடாயம் நல்லா சூடாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வறுத்துட்டா போதும். நார்மலாக இந்த களி செய்யும் போது பச்சரிசிலாம் ஆட் பண்ணுவாங்க. பட் அதை விட இந்த உடச்ச கடலை சேர்க்கும் போது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம போட்ட கடலையும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதையும் அந்த பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது எல்லாமே கொஞ்சம் ஆறட்டும். ஆறிட்ட பிறகு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு. இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை நல்லா ஃபைன் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்குங்க. இந்த பருப்பை நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்து நம்ம களி செய்யும்போது தான் களி நல்லா சாஃப்டாக வரும். ஸோ நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. பவுட்ரு பண்ணி எடுத்ததை இப்போ இந்த மாதிரி சல்லடையில் நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சலிச்சு எடுக்கும்போது கொஞ்சம் லைட்டாக நறு நறுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, பவுட்ரு ஆகாமல் அதையெல்லாம் வெளியே வந்துடும். இப்போது சலிச்சு எடுத்ததை நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். மெஷர்மெண்ட் கப்பில் எனக்கு 1/2 கப் அளவுக்கு இருக்குது. இந்த மெஷர்மெண்ட் கப் தான் எடுக்கணும்னு இல்லை. உங்கள் வீட்டில் கிளாஸோ இல்லை சின்ன பவுலில் கூட நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போது வெல்லத்தை காய்ச்சி வடிகட்டி எடுத்துடலாம். அதுக்காக ஒரு கப் அளவுக்கு நான் வெல்லம், சேம் 1 கப் அளவுக்கு தண்ணி போட்டு காய்ச்சி எடுக்க போகிறேன். எந்த கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்தீங்களோ அந்த பவுடரை சேம் அதே கப்பில் வெல்லத்தையும் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. நாம் போட்ட வெல்லம் நல்லா கரைஞ்சி ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறிட்ட பிறகு வடிகட்டிடலாம். எந்த பேனில் களி செய்ய போகிறீங்களோ அந்த பேனில் இந்த களி மாவு ரெடி பண்ணோம்ல அந்த பவுடர் போட்டுக்குங்க. தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் அளவுக்கு ஃபஸ்ட் நான் தண்ணி ஊற்றிட்டு ஜஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மறுபடியும் ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன். இந்த கப்பு எல்லாமே பவுடர் எதை மெஷர் பண்ணி எடுத்தோமோ சேம் அதே கப்பில் தான் நான் எல்லாத்தையும் எடுக்கிறேன். 1 கப்பு களி மாவு போட்டேன். இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி போட்டிருக்கேன். எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதில் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த வெள்ளை தண்ணியை அதை வடிகட்டி எடுத்துடலாம். இந்த வெள்ளை தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணும்போது சூடாக இருக்கும்போது ஆட் பண்ணிடாதீங்க. நல்லா ஆறிட்ட பிறகு சேருங்க. இப்போ வடிகட்டி எடுத்துட்டு இதையும் எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே ஸ்டவ் ஆன் பண்ணாமல் செய்யணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு செஞ்சிடாதீங்க. அப்புறம் சீக்கிரமாக உங்களுக்கு அடி பிடிச்சிரும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த பேனை வந்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வச்சுட்டேன். லோ ஃப்ளேம்ல வச்சுக்கிங்க. ஏன்னா இது சூடாயிட்ட பிறகு சீக்கிரமாவே திக் ஆயிடும். ஸோ லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா இந்த மாரி மிக்ஸ் பண்ணி விட்டே வாங்க. கொஞ்சம் லைட்டா சூடாயிடுச்சு. சூடானோனே பாருங்க நல்லா திக் ஆயிட்டே வருது. இன்னும் சூடு ஏற ஏற நல்லா திக்காகும். இந்த மாரி நல்லா திக்காகி வர டைம்ல நல்லெண்ணெய் நம்ம சேர்க்க போறோம். நல்லெண்ணெய் வந்து எந்த அளவுக்கு அளவு எடுக்கணும்னா, 1 கப்பு மாவு எடுத்தீங்கன்னா, 1/2 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கங்க. ஒரே டைமா மொத்தமா எண்ணெய் சேர்க்க வேணாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போட்ட எண்ணெய் பாருங்க, நல்லா ஃபுல்லாவே உள்ள அப்சர்வ் பண்ணி எண்ணெய் போட்ட மாரியே இல்ல. இப்ப செகண்ட் டைமு கொஞ்சமா நான் எண்ணெய் சேர்க்கிறேன். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெய் இதில சேர்க்க சேர்க்க இந்த மாவு வந்து நல்லா அந்த எண்ணெய அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ ஃபைனலா பேலன்ஸ் இருக்க அந்த கொஞ்சம் எண்ணெயும் நான் இதில சேர்த்துக்கிறேன். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த 1/2 கப் அளவுக்கு எண்ணெய நான் 3 டைமா நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம எண்ணெய் அதில போடும்போது, அந்த எண்ணெய் எல்லாமே அப்சர்வ் பண்ணிட்டு அப்படியே உங்களுக்கு உள்ள இழுத்துக்கும். ஒரு டைம்ல என்ன ஆகும்னா, நம்ம போட்ட எண்ணெய் வந்து லைட்டா கொஞ்சம் சைட்ல வந்து வெளிய தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், லைட்டா தெரியும். இந்த மாவு எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நல்லா வரும் உங்களுக்கு. அந்த டைம்ல நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. களி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்மளுக்கு களி ரெடி ஆயிடுச்சு. இதோட கரெக்ட்டான கன்சிஸ்டன்சி எப்படி செக் பண்றதுன்னா, கொஞ்சமா மாவு எடுத்துட்டு கையில கொஞ்சம் நல்லா உருட்டி பாருங்க. அந்த மாவு வந்து உங்க கையில கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது. ஒட்டாம நல்லா உருண்டை பிடிக்க வரும். இந்த மாரி வந்தாலே நம்மளுக்கு களி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். இப்ப நம்மளுக்கு சூப்பரா களி ரெடி ஆயிடுச்சு. இதில நம்ம போட்டிருக்கிற கருப்பு உளுத்தம் பருப்பு, உடைச்ச கடலை, நல்லெண்ணெய், வெல்லம் இது எல்லாமே உடம்புக்கு செம ஹெல்த்தி. செய்யறதுக்கும் ரொம்பவே ஈஸி. டேஸ்ட்டும் பார்க்குறதா இருந்தா ரொம்ப கொடுமையாலாம் இருக்காது. ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ வாரத்தில 2, 3 தடவ செஞ்சு குடுங்க. செஞ்சு பார்த்துட்டு சூப்பரா வந்துச்சுன்னா, மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.